வணக்கம் நேயர்களே. வீட்டு பணிப்பெண்ணாக குவைட் நாட்டுக்கு சென்ற இலங்கை பெண்ணினுடைய பரிதாப நிலை, இன்று அவர் என்ன நிலையில் இருக்கின்றார், எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாக இந்த செய்தியூடாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இலங்கையிலிருந்து பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு, அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லுகின்ற பெண்களினுடைய அவல நிலை ஒரு நீளும் தொடர்கதையாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் 48 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான ஒரு பெண் இலங்கையிலிருந்து 3 மாதங்களுக்கு முன்பதாக குவைட் நாட்டுக்கு சென்றிருந்தார். அங்கு அவர் சென்று பணியை ஆரம்பித்த காலம் தொட்டு அவருக்கு தீராத ஒரு நோயினால் பீடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தீராத நோயினால் மிகவும் அவதிப்பட்டு தன்னுடைய பணியினை தொடர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். உடனடியாக அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த பெண்ணினுடைய நிலையை அறிந்து அவரை சொந்த நாட்டிற்கு செல்லுமாறு பணிப்புரை விடுத்திருந்தார். அதற்கு அமைவாக அந்த பெண்ணை இலங்கைக்கு அனுப்புவதற்கான சகல நடவடிக்கைகளையும் அந்த உரிமையாளர் மேற்கொண்டு அந்த பெண் இப்பொழுது இலங்கைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையினுடைய தம்புள்ளை பிரதேசத்தின் ஹம்பஸ்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த பெண் இங்கே வந்து தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் கந்தலாய் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தம்புள்ளை வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் என்ன நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் இதுவரையில் வைத்தியசாலை தரப்பினரால் சொல்லப்படவில்லை. அவர் இலங்கையிலிருந்து குவைத்துக்கு செல்லுகின்ற பொழுது நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தாரா, அந்த நோயுடன் தான் அவர் குவைத்துக்கு சென்றாரா, அல்லது குவைட் நாட்டில் அவருக்கு அந்த நோய் தொற்றியதா, அல்லது என்ன மாதிரியான நோய் என்பது தொடர்பாக இதுவரையிலும் எந்த தகவல்களும் சொல்லப்படவில்லை. அவர் சட்ட ரீதியான முறையில் பயணம் மேற்கொண்டமையினால் குவைட் தூதரகம் இலங்கை தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு அவர் தொடர்பான விடயங்களை பரிசீலித்து வருவதாகவும் அவர் சரியான ஒரு உடல்நிலையில் இருக்கின்றாரா என்பதை கண்காணிக்கும் விதமாக வைத்தியசாலை வட்டாரங்களுடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர் பூரணமான சிகிச்சைகளை பெற்று சுகதகையாக மாறும் பட்சத்தில் மீண்டும் குவைட் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, அதை அவர் விரும்புவாரா அல்லது சொந்த நாட்டிலேயே இருப்பாரா என்ற விடயங்கள் தொடர்பாக இன்னும் அவர் தரப்பில் விளக்கங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. நோயை முதல் மாற்ற வேண்டிய கடப்பாடு இருப்பதனால் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலதிக சிகிச்சைக்காக கந்தலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற அவர் அங்கு தீவிர கண்காணிப்பில், மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் இது ஒன்றல்ல இரண்டல்ல, பல 100 சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து பொருளாதார பிரச்சனைக்காக தங்கள் குடும்பத்திற்காக வாங்கிய கடன்களை தீர்ப்பதற்காக பெண்களே வீட்டு பணிப்பெண்களாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வதும் அங்கு சொல்லனா துயரங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்கனவே பலவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு புதுவிதமாக அங்கு போய் நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டும் இங்கே பெறக்கூடிய சூழ்நிலை, அந்த வீட்டு உரிமையாளரை அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு ஏதாவது நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்திருப்பதும், அது தொடர்பாக அந்த பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர் ஊடாக மாவட்ட செயலகம் வரையிலான தரவுகளை பெற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அந்த பெண் சுகமாக வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்று பல மக்கள் கூறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்தியூடாக உங்களை சந்திக்கின்ற உறவுகளே, வணக்கம்.